السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا مريم اقنتي لربك واسجد واركعي مع الراكعين. حسبي الله العظيم. அன்பிற்கினே இஸ்லாம் அவர்களே, சூரத் ஆல இம்ரானுடைய 42, 43 மற்றும் 44வது வசனத்தில் 42வது வசனத்துடைய விளக்கத்தை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அப்போ அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பாதி பார்த்திருக்கிறோம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது மலக்குமார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அடிக்கடி வந்து என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இறை செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எதற்காக? பின்னால் நடக்கவிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்விற்காக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார்படுத்துகிறான். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்: இன்னல்லாஹ இஸ்தஃபாகி வத்தஹரகி வஸ்தஃபாகி அலா நிஸாஇல் ஆலமீன். மரியமே, உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்து தூய்மைப்படுத்தியிருக்கிறான். எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு தெரியுமா? எப்படி சிறப்புப்படுத்தியிருக்கிறான்னு தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய அனைத்து பெண்களை விடவும் உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்து தூய்மைப்படுத்தி சிறப்புப்படுத்தியிருக்கிறான் என்பதாக மலக்குமார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொன்னதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆல இம்ரானுடைய 42வது வசனத்தில் பதிவு செய்திருந்ததை நாம் பார்த்தோம். அப்போ அன்பின் இஸ்லாம் அவர்களின் அடிப்படையில் ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்து தூய்மைப்படுத்தியதாக சொல்லி காட்டுகின்றான்? இந்த தூய்மை என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம்? ஏன் அல்லாஹ் மலக்குமார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இப்படியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூய்மைப்படுத்தவில்லை என்று சொன்னால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்திருந்த பொழுது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த ஆண் துணையும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரசவ நேரத்தில் பிரசவத்தினுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு முன்பே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊரை விட்டும் வெளியேறி சென்று விடுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட திசையின் பக்கம். அப்போ சென்று விட்டு மீண்டும் ஊருக்கு வரும் பொழுது கையில் குழந்தையோடு வருகிறார்கள். அப்போ கையில் குழந்தையோடு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூய்மைப்படுத்தி அந்த அவர்கள் தூய்மையானவர்கள், அவர்கள் மிக ஒரு சுத்தமான பெண்மணி, எந்த ஒரு கெட்ட செயல்களும் செய்யாத ஒரு பெண்மணி என்பதற்கு ஊரார்களே சாட்சியாக இருந்த பொழுதே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? எடுத்த உடனே என்ன சொன்னார்கள்? ஆரம்பத்தில், மரியமே, இப்படி செஞ்சிட்டியே, இவ்வளவு ஒரு கெட்ட ஒரு செயலை நீ செய்து விட்டாயே, உன்னுடைய தாய் ஒரு சிறந்த பெண், உன்னுடைய தந்தை ஒரு சிறந்த பெண், உன்னுடைய சகோதரர் ஹாரூன் ஒரு சிறந்த மனிதராக இருந்திருக்கிறார், இப்படி ஒரு கெட்ட விஷயத்தை செய்து விட்டாய் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஊரார் முதலில் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ அதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச செய்து அந்த இடத்தில் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூய்மைப்படுத்தியதற்கான காரணம் அதற்கு பின்னால் நடக்கவிருக்கக்கூடிய செயல் அப்பேற்பட்ட ஒரு செயல். அப்போ அந்த செயலுக்கு தகுந்தவாறு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூய்மையானவர்களாக ஒரு சிறந்த ஒரு பெண்ணாக மக்களுக்கு மத்தியிலே விளங்கினால்தான் அந்த செயலை மக்கள் என்ன செய்வார்கள்? சற்று உள்ளத்திலிருந்து உறுதியாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ சிந்தித்து பாருங்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தூய்மையான பெண்ணாக இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா விதமான பெண்களை போன்று மற்ற பழக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. மற்ற பெண்களை போன்று ஒரு சாதாரண பெண்ணாகத்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், என்னத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலில் பேசியிருந்தாலும் மக்களுக்கு கடைசி வரை ஒரு சந்தேகம் நேர்ந்துகிட்டே இருந்திருக்குமா இருக்காதா? அப்போ இப்படியான ஒரு அதிசயம் நடந்ததற்கு பின்பு அதை உறுதியாக அவருடைய உள்ளம் நம்புவதற்கு ஒரு காரணமாக இருப்பது என்ன? அவன் உண்மையிலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு முன்பு ஒரு தூய்மையான ஒரு பெண்ணாக தான் இருந்திருக்காங்க, ஒரு சிறந்த பெண்ணாக தான் இருந்திருக்காங்க என்ற ஒரு விஷயம் அந்த மக்களுக்கு என்ன செய்யும்? மேலும் அதிகமாக அந்த தொட்டிலில் பேசிய நிகழ்வையும் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தன்மையையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உறுதியாக நம்புவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபித்துவம் கொடுப்பதற்கு
ஆக்கப்படுவதற்கு முன்பே என்ன செய்து வைத்திருந்தார்? தூய்மையான ஒரு மனிதராக வைத்திருந்தார். அந்த மக்களுக்கு மத்தியிலேயே மிக சிறந்த ஒரு மனிதராக வைத்திருந்தார். அப்போ அந்த மக்கள் எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாட்சி பகரக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். முகமதே, நீங்கள் சிறந்தவர்கள், நீங்கள் உண்மையாளர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அழகிய ஒரு பெயரை, ஒரு சிறந்த மனிதர், ஒரு தூய்மையான மனிதர் என்ற ஒரு பெயரை மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தினார். இது வழக்கம். அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்புப்படுத்தியதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மாணவர்கள் சொல்வதை இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தினார். அப்ப ஏன் சிறப்புப்படுத்தினான், ஏன் தூய்மைப்படுத்தினான்னு பார்த்தாச்சு. எந்த அளவிற்கு சிறப்புப்படுத்தி இருக்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த பெண்களிலேயே மிக சிறந்த பெண்கள் என்று சொன்னால் அது 4 பெண்கள் தான். அதில் முதலானவர்கள் இம்ரானினுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இரண்டாவது யார்? குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. மூன்றாவதாக ஹுவைலிதின் மகள் யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா பின் ஹுவைலித், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நான்காவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாராகிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் இப்னு ஹிப்பானிலே சஹீஹான தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாமியர்கள் அடிப்படையில் ஒரு மிக சிறந்த பெண்ணாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒட்டுமொத்த காலத்தில் வாழ்ந்த பெண்களிலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் முதலிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதே போன்று வேறொரு இடத்தில் சஹீஹ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை பெண்களிலும் ஆண்களில் பலர் என்ன செய்திருக்கிறார்கள்? முழுமை பெற்றிருக்கிறார்கள். ஆண்களில் பல ஆண்கள் முழுமை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை பெண்களிலும் இதுவரை முழுமை அடைந்த பெண்கள் என்று சொன்னால் அது 2 மட்டும்தான். ஒன்று யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னொன்று ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. அப்ப இந்த உலகத்தில் வாழ்ந்த பல ஆண்கள் முழுமை அடைந்திருக்கிறார்கள், பல நபிமார்கள் ஆண்கள் இழந்திருக்கிறார்கள். ஆனால் பெண்களில் முழுமை அடைந்த பெண்கள் என்று சொன்னால் அது 2 பேர் தான். இதுவரை யாரும் என்ன செய்யல, இவர்களை தாண்டி முழுமை அடையவே இல்லை. அதில் முதலாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இரண்டாவது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியிலே 3411, 3433 போன்ற பல அறிவிப்பு தொடரில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த அளவிற்கு உலகத்தில் வாழ்ந்த அத்தனை பெண்களிலும் ஒரு முழுமை அடைந்த பெண்ணாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்? ஒரு மிக சிறந்த ஒரு பெண்ணாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்து சிறப்புப்படுத்தினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, இந்த உலகத்தில் வாழ்ந்த பெண்களிலேயே மிக சிறந்த பெண் என்று சொன்னார். அப்ப இந்த இடத்துல எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்த்து இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசியாவையும் சொன்னார்கள், ஃபிரௌனுடைய மனைவியும் சொன்னார்கள். ஆனால் இந்த செய்தியை பாருங்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை பெண்களிலும் மிக சிறந்தவர்கள் என்று ஒருவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது இம்ரானுடைய மகள் மரியமாகத்தான் இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியிலே 3432, 3815 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு நபிமொழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒட்டகத்தில் பயணம் செய்த குதிரை கிடையாது, ஒட்டகத்தில் பயணம் செய்த பெண்களிலேயே மிக சிறந்த பெண்கள் என்று சொன்னால் அது யார்? இல்லை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த செய்திக்கு நம்ம சொல்லுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒட்டகத்தில் பயணம் செய்த பெண்களிலேயே மிக சிறந்த பெண்கள் என்று சொன்னால் அது குறைஷி குல பெண்கள் தான். யார்? மக்காவில் வசித்த குறைஷி குல பெண்கள் தான் ஒட்டகத்தில் பயணம் செய்த பெண்களிலேயே மிக சிறந்த பெண்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய குழந்தைகளின் மீது அதிகமாக பாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அவர்களுடைய கணவனுடைய செல்வத்தையும் கருப்பையும் பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் தான் ஒட்டகத்தில் பயணம் செய்த பெண்களிலேயே மிக சிறந்த பெண்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டகத்தில் பயணம் செய்யாமல் போய்விட்டார். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டகத்தில் பயணம் செய்திருந்தால் அவர்கள் தான் என்ன வந்திருப்பார்கள்? அந்த இடத்திலும் ஒட்டகத்தில் பயணம் செய்த பெண்களிலும் அவர்கள் தான் சிறந்த பெண்ணாக ஆகியிருப்பார்கள். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யல? ஒட்டகத்தில் பயணம் செய்யல. அப்போ செய்யலன்றதுனால அந்த இடம் சிறந்த பெண்கள் என்ற ஒரு இடத்தை அந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருக்கு கொடுத்துட்டாங்க?
குறைஷிகள் பெண்களுக்கு விட்டுக் கொடுத்து விட்டார்கள். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அன்பின் இஸ்லாம் அவர்களின் அடிப்படையில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு சிறப்புப்படுத்தி இவ்வளவு ஒரு சிறந்த பெண்ணாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருப்பதற்கு 2 காரணம். ஒன்று, அதற்கு பின்னால் நடக்கவிருக்கக்கூடிய செயலுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். தொடர்ச்சியாக அடுத்த வசனத்தில் மிக முக்கியமான வசனம் இது. உள்ளம் ரீதியாக செயல் ரீதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சிறப்புப்படுத்தியது. அந்த செயல் ரீதியான விஷயங்களை தாண்டி இபாதத் ரீதியான விஷயங்களில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தயார்படுத்தக்கூடிய வசனம் சூரத் ஆல இம்ரானுடைய அடுத்த 43வது வசனம். இன்ஷாஅல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். முதல் காரணம் அவர்களை ஆயத்தப்படுத்துகின்றார். இரண்டாவது காரணம் பெண்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு முன்னுதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெண் ஆக்கணுமா இல்லையா? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நரகத்தில் அதிகமானவர்களாக நான் பெண்களை பார்த்தேன். அப்ப அந்த பெண்கள் இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அவர்களுக்கு என்று ஒரு முன்மாதிரி எடுத்து அவர்கள் நான் சிறந்த பெண்ணாக வாழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இவங்க தான் முன்மாதிரி என்று ஒரு பெண்ணை அவர்கள் தேர்ந்தெடுத்து ஒரு சிறந்த முறையில் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்க வேண்டுமா இல்லையா? இதற்கு பின்னாடி உலகத்தில் வாழ்ற எல்லா பெண்களுக்கும் சரி. அப்ப அப்படியான ஒரு சூழலை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அறிந்தவன். தொடர்ச்சியாக அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இபாதத் சம்பந்தமாக அவர்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய வசனத்தை பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாம ஒரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகைக்கும் குர்ஆனை சரியான வழியில் கற்றறிந்து அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஹாதா மின் வலியும் நாக்குடி கொள்கின்ற தர்சனத்தில் நடக்கும். وجميع المسلمين ومن اجمعين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.